கல்லூரி படிக்கிற போது கோயட். அப்ப எங்களுக்கு ஒரு பார்வையிலே ஒரு சிநேகிதம் கோயட்ல. ஆனா நான் நல்லா வரணும், நான் வந்து கவிதை எழுதுறேன், பேச்சு போட்டி எழுதுறேன், நல்ல மார்க் வாங்குறேன், எல்லாம் படிக்கிறேன், நான் நன்றாக வர வேண்டும், எனக்கு இளமை ஈர்ப்பு இந்த இன்ஃபெக்ஷன்ல விழுந்துடக்கூடாதுன்னு என்னுடைய பேராசிரியர் கருவை பழனிசாமி என்னை கூப்பிட்டு என்னை பார்த்துட்டு இருக்காரு. கேன்டீன்ல பேசிட்டு இருக்கேன், அங்க பேசி உங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்களா, எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும். இதையெல்லாம் பார்த்து விட்டு என் மீது கவனமாக இங்க வான்னு கூப்பிட்டு ஒரே ஒரு கவிதை கொடுத்தார். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். 1200 பேர் படிக்கிற அந்த காலேஜில் இது மூங்கில் காடு, நீ வந்து பாடைக்கு போறதாலும் போகலாம், களியா பந்தங்காலுக்கு போனாலும் போகலாம், இல்லை கூரைக்கு போனாலும் போகலாம், நீ புல்லாங்குழலா வரணும்னு நினைக்கிறேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். அந்த எழுத்து எடுத்து அடி செய் அல்லது செத்து மடினார்ல காந்தி, அவர் எங்க இருந்து எடுத்தார்? ராபர்ட் பேர்ன்ஸ் எழுதினான் அந்த நாட்டினுடைய சுவிஸ் நாட்டினுடைய விடுதலைக்காக. we will drain our veins, let us do or die. நாம் ரத்தம் சிந்துவோம், ஆயுதம் ஏந்துவோம், செய் அல்லது செத்து மடி. அந்த வாசகத்தை காந்தி எடுத்துட்டு தான் செய் அல்லது செத்து மடினார். எழுத்துக்கு எவ்வளவு வீரியம் என்பதற்காக சொல்கிறேன். நான் பார்க்கிறேன் இன்றைக்கு கௌரவ பதிப்பகத்தை நான் பாராட்டுவதற்கு காரணம், இந்த மண்ணில் காதல் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் காதலும் வீரமும் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்த்தியதுதான் திராவிட இயக்கம். பக்தியை பற்றி பாடியிருக்கிறார்கள், ஆனால் பக்தியை தமிழ் இலக்கியத்தில் இருந்து பிரித்து பகுத்தறிவு தமிழை கொண்டு வந்ததுதான் திராவிட இயக்கம். பாரதிதாசனை பாராட்டலாம், நான் அடிக்கடி சொல்லுவேன். அருவிகள் வைரத்தொங்கல் அடர்கொடி பச்சைப்பட்டை குருவியின் தங்க கட்டி குருவிகள் தங்க குட்டி குளிர் நீலா மணியின் குப்பை. வேர்ட்ஸ்வர்த்தை தோத்து போயிட்டான் பாருங்க ப்ரொஃபசர். வேர்ட்ஸ்வர்த்தே முடியாது. அருவிகள் வைர தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டை குருவிகள் தங்க கட்டி குளிர் நீலா மணியின் குப்பை. ஆனா அதுதான் பாரதிதாசன் கேட்பாருங்க ப்ரொஃபசர். பாரதிதாசன் எங்க இருக்கார்? எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடத்தோடின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே செந்தமிழே கண் உறங்கு. உறங்குறதுக்கா? தாலாட்டு பாட்டுல தூங்குறதுக்கு இல்ல, தூங்க கூடாது என்பதற்காக பாரதிதாசன் பாடினாங்க தான் பாரதிதாசன் பம்பர். அப்ப ஒரு கவிதைக்கு இலக்கு காதலோடு நின்றுவிடக்கூடாது, வீரத்தோடு நின்றுவிடக்கூடாது, இந்த சமூகத்தினுடைய அவலங்களை சொல்லி ஆக வேண்டும். சொல்றாரு பாரதிதாசன், மண் மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதை பகலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவாரம் பாராய் தம்பி. நட்சத்திரம் எப்படி தெரியுமா வருது? பகல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கான், கூலி வாங்குறான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணும் இல்லாம முதலாளியா இருந்துட்டு சோறு காசு சம்பாதிக்கிறான். இத மேல பார்த்து 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 சூரியனுக்கு பொறுக்காம ராத்திரிக்கு போய் பகல்லாம் பார்த்து வெந்து போய் ராத்திரியில கொப்பளிச்சு போய் கொப்பளமா வந்துருக்கடா, அதான் நட்சத்திரம். ஒரு அழகியலில் சமூகத்தினுடைய வலியை கொண்டு வந்து புண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிற பாங்கு பாரதிதாசனும் இருந்தது. அதனால்தான் அவன் மகத்துவமான கவிஞர். எனவே எழுத்துக்கு ஒரு சமூக பார்வை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பார்வையை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பதிப்பகம் கௌரவ பதிப்பகம். அவர் கொண்டு வந்திருக்கிற புத்தகங்கள் எல்லாம் பாருங்கள். எப்படியாவது தங்கள் வாழ்நாளில் இந்த சமூகம் ஒரு அங்குலம் உயர்ந்து விடாதா என்ற இயக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகங்களாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் எல்லாம் செய்தோம். எல்லாம் கலைஞரையா நம்ம பாராட்டுறோம். நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆனது கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். அதை நான் படிச்சுட்டு தான் என்ன நரி எப்ப பரியா போச்சு? நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். அப்ப பெரியாரை தேடு, புராணம் பொய்ன்னு சொல்லு. இப்படி எழுத்துக்களை தேடி 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 வந்ததால் தான் இந்தியாவினுடைய நடுவண் அரசு ஒன்றிய அமைச்சராக 40 நாடுகளுக்கு மேல் போய் வந்தவனாக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் திராவிட இயக்கம், கலைஞர், அண்ணா, பெரியார் கொண்டு வந்த எழுத்து தானே. எழுதுவது என்பது அது ஒரு பெரிய வேள்வி. அது சொன்னீங்களே, ஒரு மாசம் படிச்சாதான் 1 மணி நேரம் பேச முடியும். நீங்க அண்ணா கிட்ட அங்க மலைச்சு போது பார்க்கறதுக்கு ஒரு அறிவிக்கன்னு சொல்றோமே, இன்றைக்கு கலைஞர் தான் சொன்னார், நம்முடைய தலைவர் சொன்னார், நான் அண்ணாவை போல அறிவாளி அல்ல, கலைஞரை போல் எனக்கு எழுத தெரியாது, பேச தெரியாது, ஆனால் கலைஞரை போல உழைக்க தெரியும்னார். நான் ஒரு மேடையில் சொன்னேன், எங்கள் தாத்தா சொத்து சம்பாரிச்சாரு, கஷ்டப்பட்டார், உழைச்சாரு, அது அவருக்கு பெருமை. எங்கள் அப்பா அதை ரொம்ப பத்திரப்படுத்தி பெருசு பண்ணார், அது பெருமை.
ஆனால் எங்கள் தாத்தா மாதிரி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா மாதிரி அதை செழுமைப்படுத்த கூட என்னால் முடிய வேண்டியதில்லை. அந்த சொத்தை விற்காம ஊதாரியா இருக்கும் பாரு, அதுதான் எனக்கு பெருமை. அது மாதிரி ஊதாரியா இருக்காம இருக்கும் பாரு, அதுதான் பெருமை. பெரியாரை போர் எழுத தெரிய வேண்டிய, சிந்திக்க தெரிய வேண்டியது, அண்ணாவை இருக்க வேண்டியதில்லை. ஆனால் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் காப்பாற்றுகின்ற வல்லமை மிக்க ஒரு தலைவனாக திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், இலக்கியத்தை ஊக்குவிக்க வேண்டும், இந்த சிந்தனைகள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு ஆட்சியை, ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய எழுத்துக்களை பார்த்தால் இன்னும் நான் கலைஞர்கிட்ட ஒரு சொல்லுவேன். அண்ணாவை பற்றி எழுதுவார். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பெயரும் தந்தார். நீங்க அண்ணாவுக்கு பணம் சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு அவனும் உங்களுக்கும் பொருந்ததுன்னு. அப்போ இத்தனை வடிவங்களை கொண்டு இவ்வளவு பேர் எழுதி பேசி வளர்ந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு நம் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, அன்னைக்கு மாதிரி எழுதல, அன்னைக்கு மாதிரி பேசல, அறிவு பஞ்சம் திமுகவுக்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிற சூழலில் நான் கௌரா ராஜசேகரம் என்ற துணைவியாரையும் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட இயக்கத்திற்கு இனிமேல் ஒருபோதும் அறிவு பஞ்சம் வராது. அவர்கள் வாழுகிற வரை மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னாலும் அந்த பஞ்சம் வராமல் பார்த்துக் கொள்கின்ற பாங்கை அந்த இணையர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சிந்தனை பரவட்டும். எழுத்தாளர்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த தமிழ் ஊரும் நல்லுலகம் புதிய ஒளியை பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.